ஹாய் எவ்ரிவன், ரொம்ப சூப்பரான கோதுமையில பேன் கேக் பண்ணலாம் வரீங்களா? சோ இதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, நெய் எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க, ஏதாவது சாக்லேட் எடுத்துக்கோங்க, சால்ட் எடுத்துக்கோங்க, சம் இலாச்சி பவுடர் எடுத்துக்கோங்க, மில்க் மேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, சம் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க, பனானா எடுத்துக்கோங்க, அண்ட் சம் ஜாகரி எடுத்துக்கோங்க. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். 3 எக் இப்போ நம்ம போட்டுருவோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 3 எக் எடுத்துக்கீங்க, அதனால 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லனா இலாச்சி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 6 ஸ்பூன் ஜாகரி போட்டுக்கோங்க. பால் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஹாஃப் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நார்மலாகவும் சாப்பிடலாம், இல்லைனா சாக்லேட் தடவையும் சாப்பிடலாம். ஸோ இல்லைனா மில்க் மேட் இருந்துச்சுன்னா அது மேலே ஊற்றி கூட நீங்கள் சாப்பிடலாம், இல்லைனா ஹனி கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். ஆனால் கோதுமை பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹால்சனட் சோகோ பீனட் ஸ்ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தடவி கிட்ஸ்க்கு வந்து கொடுப்போம். வாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் தடவி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஒரு பேன் கேக் வந்து மேலே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாக்லேட் வந்து தடவிக்கோங்க. ஸோ வாங்க கட் பண்ணி பார்ப்போமா? வாங்க. வாவ், இது வந்து என் மாமோடைய ஸ்பெஷல் டிஷ். அதனால இந்த ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மை மாம். சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.